பிரகாஷ்ராஜ் சார் வந்து 4.5 நிமிஷம் டயலாகை வந்து ஒரே டேக்கில் சிங்கிள் டேக்கில் பேசி முடிச்சிடுறாரு. பட்ஜெட்குள்ளே வர ஒரு ஃபில்மை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் நான் வந்து இந்த மனிதன் பற்றி சொன்னேன். அந்த கேஸ் வாதாட போய் அவருடைய வாழ்க்கையே திரும்பிடுது. அங்கே அது சந்தானம் என்னுடைய நண்பன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு சின்ன ஒரு வக்கீல், அவர் லாயர், அவர் வந்து சென்னைக்கு வந்து எப்படி கஷ்டப்பட்டு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக ஒரு கேஸை வாதாட போகிறாரு. அந்த கேஸ் வாதாட போய் அவருடைய வாழ்க்கையே திரும்பிடுது. அப்போது இதுதான் அதோடைய ஒரு லைனாக இருக்குது. ஆக்சுவலி வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து உதய் தான் ரிலீஸ் பண்ணார். அவர் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 நாள்லேயே என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அப்படியே நான் கமிட் ஆகிட்டேன் அவர்கிட்ட. நாங்கள் ஆக்சுவலி வந்து வேறு ஒரு படம் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருந்தோம். இதே முரளின்ற ஒரு படத்தை நாங்கள் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருந்தோம். அந்த படத்துக்காக அது படம் டோட்டல் அமெரிக்காவில் ஷூட், கொஞ்சம் பெரிய பட்ஜெட் ஃபிலிம் அது. அதில் வந்து ஹன்சிகா தான் வந்து லீடாக நாங்கள் சைன் பண்ணியிருந்தோம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருந்ததுனால வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே வர ஒரு ஃபில்மை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் நான் வந்து இந்த மனிதன் பற்றி சொன்னேன். அவர் இம்மீடியட்டாக அதுக்கு ஓகேன்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம். ஸோ ஹன்சிகாவுக்கு வந்து உதயோடைய மாமா பொண்ணு அவங்க படத்தில். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து பொள்ளாச்சியில் ஒரு டீச்சர். ஒரு உதய்க்கு வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணத்தில் வந்து நல்லது கெட்டதுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி உதயை வந்து ஒரு ஹீரோவை வந்து ஒரு நல்ல மனிதராக ஆக்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு பக்கபலமாக படம் ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு கொடுக்குற ஊக்கத்தை வச்சு தான் ஹீரோ வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு 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 இது வரைக்கும் ஹன்சிகா ப்ளே பண்ணாத ஒரு மெச்சோர்ட் கேரக்டர், ஒரு டீச்சர். யூஸ்வலி அவங்க வந்து பப்ளியாக சந்தோஷமாக அப்படி ப்ளே பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு பொண்ணாக, ஒரு நல்ல பொண்ணாக, வேல்யூஸ் இருக்கிற ஒரு பொண்ணாக அவங்க வந்து இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ட் ரூம் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இந்த படத்தோடைய தோல்வி வெற்றியை நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அதில் வந்து உயிர் இல்லாட்டி அதை வந்து சரியாக எடுக்கலை அப்படின்னா மொத்த படமே தப்பாக போயிடும். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து கோர்ட்டை வந்து நாங்கள் செட்டு போட்டுட்டோம். செட்டு போட்டு ஒரு சைடு வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் பிரகாஷ்ராஜ் சார், விவேக் சார், ராதாரவி சார், ஒரு சைடு வந்து நம்ம ஹீரோ. ஹீரோ வந்து இது வரைக்கும் வந்து பக்கமாக டயலாக்ஸ் பேசி அவருக்கு இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. அண்ட் அதையும் தாண்டி இந்த கோர்ட் ரூம் ட்ராமா எடுக்கும்போது வந்து பிரகாஷ்ராஜ் சார் வந்து 4.5 நிமிஷம் டயலாகை வந்து ஒரே டேக்கில் சிங்கிள் டேக்கில் பேசி முடிச்சிடுறாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸாக, ஏன்னா அவர்லாம் 20 வருஷம், அவர் ரொம்ப சீனியரான ஆர்டிஸ்ட். உதய் சார் வந்து அவருக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் பேசுகிறது வந்து யாருக்குமே கேட்காது. ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ண கேரக்டர்லையும் சரி, அவருடைய அந்த வாய்ஸ் த்ரோலாம் வந்து அந்த பை நேச்சர் அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர். ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டார். ஸோ பட் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் சார் ஒரு சைடில் வந்து கத்துன்னு கத்துறாரு. அதை மீறி உதய் சார் பேசினா தான் ஆர்குமெண்ட்டாக வந்து பார்க்கும்போது நம்ம ஆமாண்டா அவரோட இவர் நல்லா பேசி வாதாடி ஜெயிச்சார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொண்டு வரணும். ஸோ அப்போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அதனால தான் சொன்னேன், உதய்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான. தயாரிப்பாளர் வந்து கொடுக்குற சுதந்திரத்தை வச்சு தான் ஒரு நல்ல படம் உருவாகும். அண்ட் இவர் வந்து நானே ஷாக் ஆகிட்டேன். ஒரு வார்த்தை கூட நான் என்ன சொன்னேனோ அதை பண்ணார். நான் என்ன கேட்டேனோ ஒரு தயாரிப்பாளராக கொடுத்துட்டாரு. ஒரு சின்ன இன்டர்ஃபியரன்ஸ் கூட இல்லை. அவர் வந்து என்னை முழுக்க நம்பி என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அதே மாதிரி ஒரு ஹீரோவாக வந்து அது 10 வாட்டி டேக் போட்டாலும் சரி, 20 வாட்டி ரீடேக் வந்தாலும் சரி, பாவம் திரும்பி சரி சொல்கிறேன்னு சொல்லி அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கிட்டார். ஒரு ப்ராப்பர் ஹீரோ, ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் வந்து நடந்துக்கிட்டார்.
கதைக்கு யார் தேவைன்றது தான் பாயிண்ட்டு. அங்கே வந்து சந்தானம் என்னுடைய நண்பன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சந்தானம். நான் வந்து என்னுடைய 2 படங்கள்லையும் சந்தானம் இருந்தாப்புல. பட் இந்த படத்தில் வந்து அந்த அந்த ஒரு இது தேவைப்படலை, அவ்வளோதான் அதோடைய உண்மை. இங்கே அதுக்கு பதில் விவேக் சார் இருக்கார். ஸோ அவர் வந்து கூட த்ரூ அவுட் உதயோட நடிச்சிருக்கிறாரு. பட் அவருக்குமே வந்து இந்த படத்தில் வந்து காமெடிக்குன்னு ஒரு ஸ்கோப் இல்லை. ஏன்னா இந்த படம் அப்படி. யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அதுக்கப்புறம் இப்போ 3வது படம் சந்தோஷ் நாராயணன். இந்த மாதிரி ஏன்னா அவங்க 3 பேருமே 3 வித்தியாசமான மனிதர்கள், 3 வித்தியாசமான மியூசிஷியன்ஸ். அவங்களுடைய மியூசிக் தனிப்பட்ட மாதிரி இருக்கும். எனக்கு சந்தோஷ் கூட வந்து இந்த படம் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்ல அனுபவம் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் லைவ்லியாக, கொஞ்சம் நான் என்னுடைய 2 படங்கள் தாண்டி வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த படத்தில். இதுக்கு வந்து பாட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் லைவ்லியாகவும் யதார்த்தமாகவும் தேவைப்பட்டது. அண்ட் சந்தோஷ் வந்து அந்த மாதிரி பாடல்கள் கொடுக்குறதுல வந்து கிங். அண்ட் இஸ் அ வெரி டேலண்டட் மியூசிஷியன். ஹன்சிகாவை பற்றி புகழ்ந்தால் போதும், ஹன்சிகாவுக்கு அப்படியே வெக்கம் வந்துடும். ஸோ அதனால் வந்து திடீர்னு ஒரு வாட்டி வந்து நாங்கள்லாம் பிளான் பண்ணி வந்து ஹன்சிகாவை திடீர்னு நான் போய் புகழ்கிற மாதிரி பண்ணும்போது எல்லோரும் உடனே அந்த பொண்ணு வெக்கப்படும். எல்லாருமே வந்து விவேக் சார் இருப்பார், உதய் சார் இருப்பார், எல்லோரும் இருப்பாங்க. அப்போ எல்லாருமே அது வெக்கப்படுற மாதிரி நடித்தோம். அந்த ஒரு இது வந்து வீடியோலேயும் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பற்றி வாய் திறந்தா அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லது இல்லை.